கடந்த வாரம் நடந்த தாவேகா கரூர் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போனது இந்தியா முழுக்க பரபரப்பை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் ஆளும் திமுக அரசையும் தாவேகா கட்சியையும் பலரும் விமர்சித்து வரும் வேளையில் இது பூதகரமாக வெடித்துள்ளது. இப்படியான நிலையில் ஒரு நேர்காணலில் பேசிய பேராயர் குணசேகரன் சாமுவேல் தாவேகா தலைவர் விஜய் குறித்து சில தெரியாத தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். விஜய் அவரும் ஒரு கிறிஸ்துவர். அவர் இப்போ உங்கள் சப்போர்ட் அவருக்கு தானே இருக்கும். மோஸ்ட்லி கிறிஸ்டினோட சப்போர்ட் எல்லாமே விஜய் அவருக்கு தானே போகும். நீங்கள் விஜய்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதுங்க. எஸ் சார், ஜோசப் விஜய்னு சொல்லணுமா? ஜோசப் விஜய்னு சொல்லுங்கள். என் தம்பி ஜோசப் விஜய், என் இனத்தை சேர்ந்தவர் ஜோசப். விஜய் என்றது புனைப்பெயர், அது திரைப்படத்திற்காக வந்த பெயர். புரியுதுங்களா? திரைப்படத்திற்காக ஒரு பேரை மாற்றுவாங்க, அதில் விஜய்னு வந்துச்சு. அவருடைய பெயர் ஜோசப். ஜோசப்புக்கு கட்டாயம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னுடைய ஆதரவு எப்பவுமே ஜோசப்புக்கு இருக்கும். இப்போவும் ஜோசப்புக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற காரியம்னா, தம்பி அரசியல் வேண்டாம். ஏன் சார்? என்னத்துக்கு அரசியல்? நன்றாக நடிக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, எதுக்கு உனக்கு இந்த சலசலப்பு? இப்போ மக்கள்கிட்ட போய் என்ன செய்ய போற? நீ மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். அது நல்லது செய்யணும். சாதாரணமாக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சுக்கிட்டோ, இல்லை ஒரு 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 10 கிராமத்தை தத்து எடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு நல்லது செய்துட்டு போன்றேன். நான் எதுக்கு அரசியலில் வந்தால் தான் செய்ய முடியும்னு சொன்னால், இப்போ நான் இருக்கிறேங்க, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்கிறதே கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லது செய்துட்டு போன்ற, எதுக்கு அரசியலில் வந்தால் தான் செய்யணும்னா, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா என் இனத்தை சார்ந்தவர் ஜோசப்பு. ஜோசப்புக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை இதுதான், அரசியல் வேண்டாம் தம்பி. இல்லை, அரசியல் மக்கள் கொண்டாடுறாங்க. ஏங்க, மக்கள் 1000 சொல்லுவாங்க. நீ தேர்தலில் நில்லு, உன்னை முதலமைச்சர் ஆக்கிறேன், உன்னை அமைச்சர் ஆக்கிறேன், எல்லாம் தான் சொல்லுவாங்க. மக்கள் எதுதான் சொல்ல, என்கிட்ட கூட சொல்கிறாங்க. நங்கநல்லூர் பகுதியில் இருக்க மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த முறை சட்டசபை தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் நில்லுங்கன்னு. எனக்கு தேவையாது, நான் நல்லா இருக்கிறேன். எதுக்கு வீணா எனக்கு பிரச்சனையை தூக்கி நான் தள்ள தூக்கி போட்டுக்கணும். நான் இல்லை சார், யாருக்குமே இல்லாத கூட்டம். அவர் சும்மா வெளியே வந்தாலே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் அதாவது பார்க்கறதா சொல்றாங்க. அதாவது அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற. இல்லை, அவர் ஒரு திரைப்பட நடிகருங்க. அவரு ஒரு நடிகரை பார்க்கின்ற ஆர்வம் நேரடியாக பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆர்வ கோளாறு இருக்க தான் செய்யும். அதான் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, யார் வயதானவங்களா வந்திருக்கிறாங்க? அங்கே சின்ன பசங்க. நீங்களே சொல்றீங்க சின்ன பசங்க ஆர்வ கோளாறு இருக்க தானே செய்யும். அதில் ஒன்றும் தப்பே இல்லையே. இப்போ இந்த KYP பாலாவா யாரோ பாலா, அவரு கூட வரும்போது ஒரு பெருங்கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டு தான் இருக்குது. எந்த நடிகையும் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு நடிகை சும்மா போட்டுமே ரோட்டில், உடனே ஒரு கூட்டம் தெரிஞ்சு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. இது நேச்சுரல், ஒன்றும் இல்லை. அதே இந்த ஜோசப் விஜய் கூட்டத்தில் ஏதோ ஒரு அம்மா, ஒரு பெண்மணி இந்த யூடியூப்பில் நிறைய போடுதான். அந்த பெண்மணி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது. அது என்ன பண்ணிருக்குது, எல்லாரும் அதுகிட்ட போய் செல்ஃபி எடுத்துருக்கிறாங்க. இது ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டத்தை போய் நீங்கள் அரசியல் கூட்டமாக பார்ப்பது உங்களுடைய தவறு. இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 15 லட்சம் ஒரு வாட்டி சும்மா வந்தாலே ஒரு 20% அவர்கிட்ட இருக்குன்றாங்க. அது நிச்சயமாக இருக்காதுங்க. வேணா ஒரு 10% ஓட்டு கிடைக்கலாம். இந்த கூட்டத்தில் உள்ள 10% ஓட்டு கிடைக்கலாம். இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வரமாட்டார, வராதவரை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? நேரத்தை வீணடிக்க வேணாம் நம்ம நேரத்தை. சரி மேம், ஆட்சிக்கு வரமாட்டாரு, ஆனா இவர் யாரை கை காமிக்கிறாரு அவர் தான் ஆட்சியில் உட்கார மாதிரி ஓட்டை பிரிப்பான்னு சொல்றாங்களேன்னு கேளுங்க. ஓகே சார், நீங்கள் ஆட்சிக்கு வரமாட்டான்னு சொல்கிறீங்க. பட் இவர் கை காமிக்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவாங்கலாம் ஒரு இது நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது உண்மைதானா? ஏன் கை காட்டல? அவர் இப்படி கை காட்டினாரு பார்த்தீங்களா? மேடையில் பேச இப்படி கை காட்டினாரு. அப்போ எல்லாரும் மேலே தானே பார்க்கணும். மேலே யார் இருக்கிறா? இறைவன்றார். அப்போ எல்லாரும் இறைவனை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கை காட்டுவார். எல்லாரும் இறைவனை பாருங்கள் அப்படின்னு கை காட்டுவார். சரிங்களா? மற்றபடி ஜோசப் விஜய் ரொம்ப நல்ல தம்பி. வீணா அவரை பற்றி விமர்சனம் நீங்கள் பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அதேமாதிரி சனிக்கிழமை இப்போ மக்கள் சுற்றுப்பயணம் போகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மக்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. என்ன, அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படல. அவருக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் இயக்குறாங்க அவரை. சரிங்களா? அவர் என்னை ஆளை விட்டா போதும், நான் நிம்மதியாக ஜாலியாக நான் வீட்டில் இருப்பேன்னு அவர் ஆசைப்படுற ஆள். அந்த 2 பேர் இவரை இயக்குறாங்க. தயவுசெய்து எங்களுக்காக வாங்கன்னு. இப்போது 2 நாள் வந்துட்டார்.
இன்னைக்கு 2வது நாள் நினைக்கிறேன். 2வது வாரம். 2வது நாள் இன்னைக்கு. இன்னும் எத்தனை நாள் வரப்போறாருன்னு பாருங்க. ஏன் சார்? பாவங்க அவரு நல்ல தம்பி. அந்த தம்பியை போட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து அவரை வந்து வீணாக அவரை விமர்சனம் பண்ணி அரசியல்வாதி ஆகிக்கிட்டீங்க. கூட இருக்கிற 2 பேரும் சேர்ந்து அவரை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக நல்ல பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. என் தம்பி ஜோசப்பை வச்சுக்கிட்டு 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்தை நான் கேட்குறேன். அரசியல் நடத்தணும்னா, அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்களே கவனித்து பார்த்துருப்பீங்க, திமுகவில் இருக்கிறவங்க பாதி பேர் இப்போ அதிமுகலேருந்து வந்தவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க யார், பாதி பேர் திமுகலேருந்து வந்தவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க யார், பாதி பேர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க. சரியா? இப்படி மற்ற கட்சிகள்லேருந்து இருக்கிறவங்க நிச்சயமாக அரசியல் நடத்தணும், மற்ற கட்சிகளுக்கு போவாங்க. இந்த தம்பி ஜோசஃபுடைய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்ல, ரசிகர் மன்றத்தில் எந்த கட்சிக்காரங்க அதில் இருக்கிறாங்க? மற்ற கட்சிக்காரங்க அரசியல்லேருந்து வந்தவங்க இல்லை, எல்லாம் புது கூட்டம் சார். அதாவது நியூ யங்ஸ்டர்ஸ் தான் சார் அவங்க இருக்காங்க எல்லாம். இப்போ நீங்களே பேட்டி சரியாக எடுக்க மாட்டீங்க என்ன, ஏன்னா நீங்கள் புதுசாக உட்காந்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்குமா அவங்க எப்படி அரசியல் களம் நீங்கள் சொல்ல முடியும்? அரசியல் களத்தை எப்படி பார்க்க முடியும் புதுசாக இருக்கிறவங்க? ஓகே, அரசியல் களத்தை பார்க்கணும். இன்னொரு ஓட்டு, அவங்களுடைய ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அரசியல் களம் 2வது, ஆனால் ஓட்டுன்னு ஒன்று விழுதுன்னு. அதாவதுங்க, என்னமோ வந்து ரோட்டுக்கு வந்து நின்றுட்டா உடனே ஓட்டெல்லாம் வந்துருமா? எப்படி அது? அதெல்லாம் சும்மா பேச்சுங்க.